ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/8/2024 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, முழு கல்பத்திலும் ஆல்ரவுண்டு பாட்டு நடித்தவர்கள் நீங்கள் தான். நீங்கள் அதாவது ஒரு பாட்டு ஒன்று வருமே, போடாத வேஷம் இல்லை, போகாத ஊரும் இல்லை, இதெல்லாம் நமக்கு தான் பொருந்தும். எல்லா நாட்டிலையும் பிறந்திருப்போம், எல்லா மதத்தையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்திருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ இந்த பாகம் இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் அனுபவிக்காததே கிடையாது. நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. ஸோ அதனால தான் இப்போ அனுபவிக்கிறதுக்கு எதுவும் இல்லை உலகத்தில். அதனால் இதன் மீது ஆசை வைக்காதீங்க. வீட்டுக்கு போகலாம் வாங்க. அனைத்தும் நிரம்பிய உலகத்தை மீண்டும் நீங்கள் அடைய போகிறீங்க. அதனால் இந்த அழியக்கூடிய உலகத்தில் எந்த ஆசையும் வைக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். குழந்தைங்களுடைய பாக்கியத்தை எந்த வார்த்தைகளை கொண்டு மகிமை பாடலாம்? என்ன வார்த்தை கொண்டு நம்ம மகிமை பாடுறோம்? நாங்கள் பிராமணர்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். இதோடைய நினைவாக அங்கே கலியுக பிராமணர்களும் அவங்க அதை பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் பிராமின்ஸு அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே மகிமைக்குரிய பிராமணர்கள் நாம் தான். ஏன்னா கடவுள்கிட்ட உட்காந்துட்ருக்குறோம். அங்கே அந்த ஜாதியில் பிறக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பெரிய பெருமை? நிராகார தந்தை உட்காந்து நமக்கு இதை புரிய வைக்கிறார். உலகத்தில் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் கடவுளே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்போ இது என்ன சாதாரண பாக்கியமா? இவ்வளவு பாக்கியசாலிகள் நீங்கள். யாருக்கு சொல்லிக் கொடுக்குறார்? பிராமணர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். மிக உயர்ந்தவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறார். கும்பாபிஷேகம் எவ்வளோ ஃபேமஸ்ஸு இல்லையா? மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு சிவன் பார்வதிக்கு தாலி கட்டுறதை வந்து ஐயர் கட்டுவாங்க சிவனுக்கு பதிலாக. ஸோ அந்த மாதிரி தான் கும்பாபிஷேகத்தில் மேலே கும்பத்தில் போய் அபிஷேகம் பண்ணுறாங்களே, கடவுள் நமக்கு அபிஷேகம் பண்ணுறதுடைய நினைவாக அங்கே ஐயர் பண்ணுறார். என்ன அபிஷேகம்? ஞான அபிஷேகம், யோக அபிஷேகம். ஸோ இதை பண்ணியே நாம் உயர்ந்துட்டோம், கோபுரத்தின் உச்சத்துக்கு போயிட்டோம். ஸோ அந்த பாக்கியம் இருக்கணும். உச்சி குடுமி, அந்த உச்சி குடுமி தான் கோயிலில் மேலே இருக்கக்கூடிய கலசமும் கூட. கேள்வி. ஸோ இது ரெண்டாவது கேள்வி. இந்த நாடகத்தில் மிக உயர்ந்த பதவி யாருக்கு தெரியுமா? நிராகார தந்தைக்கு தான். அவரு தான் அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை. அனைத்து ஆத்மாக்களும் இந்த நாடகம்ன்ற கயிறில் கட்டப்பட்டு இருக்குது. பாபாவுடைய பங்களிப்பு தான் மிக உயர்ந்த பங்களிப்பு இந்த நாடகத்தில். இல்லை, இந்த உலகத்தில் இந்த நாடகத்தை அப்படி திருப்பி போடுறது. கீழான இடத்துல இருந்தவங்கள தூக்கி அப்படி கோயில் கோபுரம் உச்சியில் உட்கார வைக்கிறார். ஸோ பாபா கூட அந்த நாடகத்தில் கட்டுப்பட்டு தான் இருக்கிறார். ஆனால் அந்த கட்டுப்பட்ட நாடகத்துக்குள்ளே எவ்வளோ உயர்ந்த பாகத்தை பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுறார். ஸோ அதனால தான் உயர்ந்த பங்களிப்பு, உயர்ந்த பதவி, உயர்ந்த மகிமை எல்லாமே ஒரு பாபாவுக்கே. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களை பார்த்து கேட்குறார். என்ன கேட்பார்? ஸோ அந்த ஃபஸ்ட் லைன்லேயே ஆத்மாவாக உட்காந்துட்ருக்கிறீங்களான்னு தான் அர்த்தம். ஆன்மீக தந்தைனா ஆத்மாவின் தந்தை, ஆன்மீக குழந்தைனா ஆத்மான்ற குழந்தைகிட்ட கேட்குறார். ஆத்மான்னு உட்காந்துட்ருக்கிறீங்களா? இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களே, உங்களுடைய இனிமையான வீடு சாந்தி தாமத்தை நினைவு பண்ணிட்டு இருக்கிறீங்களா? மறக்கலை தானே? ஏன்னா இப்போ நீங்கள் போகணும். 84 பிறவி பாகம் முடிஞ்சிடுச்சு இந்த பூமியில். இனி இந்த பூமியில் உங்களுக்கு வேலை கிடையாது. இது சொர்க்கமானப்புறம் வந்தால் போதும் இல்லையா? பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறாங்க கம்பெனியில், ஆஃபீஸில் அப்படின்னா க்ளீனிங் இன் ப்ராக்ரஸ்ன்னு போர்டு வச்சுடுவாங்க.
அப்போ வேறு பாத்ரூமுக்கு போயிட வேண்டியதுதான். அந்த மாதிரி க்ளீனிங் இன் ப்ராக்ரஸ் நடந்துகிட்டு இருக்குது உலகத்தில் இல்லையா. வயநாடு நிலச்சரிவு, ஜப்பான் நிலநடுக்கம், எல்லாமே பாலியல் குற்றங்கள், எல்லாமே க்ளீனிங் இன் ப்ராக்ரஸ். இப்போ புத்தி இங்கே இருந்தால் அவ்வளோதான், துடிப்பீங்க, மேலே வந்துடுங்க. ஏன்னா இங்கே பாகம் முடிஞ்சிடுச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்க, சொர்க்கமாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா 84 பிறவி முடிஞ்சிடுச்சு, இன்னும் என்ன இங்கே வேலை? முடிஞ்சிடுச்சின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? தங்க யுகத்தில் தொடங்கி கலியுகத்தின் இறுதி வரைக்கும் வேறு யாருமே உங்களை பார்த்து பரந்தாம வீடு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா யாருக்குமே இந்த ஞானம் தெரியாது. பாபா தான் கேட்குறார். இனிமையிலும் இனிமையான அன்பான குழந்தைங்களை பார்த்து கேட்குறார். வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் தானே குழந்தைகளே? நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சுகதாமத்துக்கு போயிடலாம் இல்லையா. இப்போ துக்கம் மோசமான ஜெர்னி கலியுகத்தில். இங்கேருந்து கொஞ்ச நேரம் அப்படி வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டக்குன்னு கிளம்பிட வேண்டியது தான் சொர்க்கத்துக்கு. இது சொர்க்கம் கிடையாது இப்போ இருக்கிறது, பழைய உலகம், துக்கம் நிரம்பிய உலகம். மற்றபடி நாம் போக போகிற இடம் அமைதியே உருவான சாந்தி தாமம், சுகம் நிரம்பிய சுகதாமம். ஸோ அங்கே போகணுன்னா முதல்ல இந்த துக்கதாமத்திலேருந்து விடுபடணும். இங்கே இருக்கக்கூடிய கணக்கெல்லாம் முடிக்கணும். முடிச்சுட்டு தான் முக்தி தாமத்திற்கு நாம் போவோம். இல்லை இங்கே விடுதலை அடைந்து அங்கே போயிடுவோம். ஆல்மோஸ்ட் அது உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரின்றார் பரந்தாமம். இல்லை ஒரு செகண்ட் தானே, இந்த உடலை விட்டால் அடுத்த செகண்ட் உங்களுடைய நினைவு பரந்தாமத்தை நினச்சாலே அங்கே போயிட போகுது. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அது உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி. இதை தான் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்ட்டார். அவருக்கு தெரியல பரலோகம் எது ராஜ்யம் எதுன்ட்டு. ரெண்டுமே அவர் சொல்லும்போது சமீபத்தில் கிடையாது. வேணால் அவர் அப்போ தானே வந்திருக்கிறார். ஸோ அந்த அர்த்தத்தில் வேணால் சமீபத்தில் இருக்குது, சமீபமாக இப்போ தான் அங்கேருந்து வந்தன்ற அர்த்தத்தில் வேணால் சொல்லாமே தவிர சமீபமாக போக போகிறது கிடையாது. இப்போ தான் போக போகிறோம். அது நம்முடைய வீடு. ஸோ அங்கேருந்து நாம் தூய்மையும் அமைதியும் ஆனந்தமும் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய புத்தம் புதிய உலகத்துக்கு போக போகிறோம். இல்லை அவ்வளோ பரிசுத்தமான ஒரு உலகம், அமைதியும் ஆனந்தமும் நிரம்பிய உலகம். ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது இல்லையா? தினம் தினம் சிறுமியை சீரழிச்சிட்டாங்க, இங்கே ரேப்பு அங்கே ரேப்பு, இதே தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏர் ஹோஸ்டஸ் போய் லண்டனில் தங்கினாங்க, அங்கே ஹோட்டலில் பாலியல் சீண்டல் நடந்துச்சு, தினசரி நியூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது நிமிடத்துக்கு நிமிடம் நியூஸுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா நியூஸும் நியூஸில் வர்றது கிடையாது. இத்தனைக்கும் இங்கே இருக்கிற யாரும் அழகும் கிடையாது, ஆரோக்கியமும் கிடையாது, நல்லவங்களும் கிடையாது. அதுக்கே இப்படி நடக்குது. சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக ஆரோக்கியமாக தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. சின்ன சலனம் கூட இருக்காது, அவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்க. தெளிந்த நீரோடை போல் அவங்களுடைய மனம் ஆழ்ந்த அமைதியிலும் சாத்வீகமான ஆனந்தத்திலும் நிரம்பி இருக்கும் எப்பவுமே. ஸோ அங்கே போயிட்டு இருக்கிறோம். பாபா சொல்கிறார் அங்கே எப்படி இருக்கோன்னு இப்போ சொல்கிறார். மனிதர்கள் பாடுறாங்க, பாபாவை கூப்பிடுறாங்க, பதித்த பாவனா இந்த அழுக்கான உலகத்துலேருந்து எங்களை அழைச்சிட்டு போங்க, இங்கே துக்கம் தாங்க முடியல, எவ்வளோ துக்கம். சந்தோஷத்தை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு பாபா, அழைச்சிட்டு போங்க பாபா. இப்படியெல்லாம் நீங்கள் கூப்பிட்டது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறார். எல்லோரும் சொர்க்கத்தை தான் நினைக்கிறாங்க, எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுறாங்க. யாராவது உடலை விட்டாங்க அப்படின்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் போனா சொர்க்கத்துக்கு? ஆத்மா தான் போகுது. சொர்க்கத்துக்கு போகலை, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அப்படி போனதாக எடுத்துக்கிட்டால் கூட எது போகும்? ஆத்மா தான் போகும், உடம்பு போக. உடம்பு தான் கண்ணு முன்னாடி இருக்குது.
அந்த உடம்பை பார்த்து அழுதுட்டு இருக்கிறோம். உடம்பை பார்த்து அழுதாலும் ஆத்மா இல்லைன்னு தான் அழுவுறோம் இல்லையா? ஆத்மா தான் போகுது. ஸோ சாந்தி தாமம் சுகதாமத்தை குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க, வேறு யாருமே தெரிஞ்சில்லை. ஸோ குழந்தைகளாகி உங்களுக்கு சாந்தி தாமம்னா என்ன, சுகதாமம்னா என்ன அப்படின்னு உங்கள் புத்தியில் அந்த ஞானம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க? குழந்தைகளை தவிர யாருக்குமே தெரியாது. நமக்கு அது தெரியுது, அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்மை தகுதிப்படுத்திக்கணும்னு தெரியுது. அது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் சுகதாமத்தில் தான் இருந்தீங்க, சொர்க்கத்தில் தான் இருந்தீங்க. 5000 வருஷம் இறுதியில் துக்கதாமத்தில் வந்து நிற்கிறீங்க. அதாவது துக்கதாமமாக மாற்றிட்டீங்க. ஸோ ஒவ்வொரு நொடியாக, நிமிடங்களாக, மணிகளாக, நாட்களாக, வருடங்களாக போயிடுச்சு. 5000 வருஷம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது 5000 வருஷம் முடிகிறதுக்கு. அது முடிஞ்சோடனே சொர்க்கம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் பாபா தினம் தினம் ஞாபகப்படுத்துகிறார், குழந்தை போகணும், ரெடியாக இரு, இங்கேயே மாட்டிக்காத. பஸ் ஸ்டாப்பில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமத்தில். அங்கே பஸ்ஸு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு தான் வச்சுக்கோங்க. குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, அந்த பஸ்ஸில் ஏறணும். அப்போ அப்பா அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, டே விளையாண்டுட்டு பஸ்ஸை விட்டுற போகிறீங்கடான்ட்டு. அதை தான் பாபாவும் இங்கே சொல்கிறார், பஸ்ஸை விட்டுற போகிறீங்க, கூப்பிட்ட உடனே போகணும். அந்த பரந்தாமன் ஞாபகம் இருந்தால் தான், பரந்தாமத்தை தவிர எது ஞாபகம் இருந்தாலும் உங்களை இங்கேயே விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா இங்கே மனம்தான் எரிபொருள், மனதில் உள்ள எண்ணம் தான் அந்த உந்து சக்தி மேலே போகிறதுக்கு. அந்த எண்ணம் பரந்தாமம் சொர்க்கத்தை பற்றி இருந்தால் தப்பிச்சோம். பாபா, சொர்க்கம், பரந்தாமம், இந்த 3 தவிர எது நினச்சாலும் ஃபெயில், முடிஞ்சு போச்சு, துடிப்போம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது, புரிஞ்சிக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அலட்சியத்தினால வெளி உலக விஷயத்தில் மயங்கிடுறோம், அவ்வளவுதான். மற்றபடி இதில் குழம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எப்படி ஆத்மா 84 பிறவிகள் எடுக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. வெறும் 5000 வருடத்தின் விஷயம்தான். ஆனால் மனிதர்கள் வேதத்தில் லட்சக்கணக்கான வருடங்களாக கல்பம் இருக்குது அப்படின்னு எழுதிட்டாங்களே. அப்படி லட்சக்கணக்கான வருடத்தின் விஷயத்தை யாராலேயாவது ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஸோ இது வெறும் 5000 வருஷம் தான். அதையே ஞாபகம் வச்சுக்கல நாம் இல்லையா? சொர்க்கத்துலேருந்து வராங்க, அப்போ ஒருத்தர் சொர்க்கம் இப்படி இருந்துச்சு சொல்லிகிட்டே வந்திருக்கலாம்ல, அதுவே மறந்து போச்சே. லட்சக்கணக்கான வருடம்னா எப்படி ஞாபகம் இருக்கும்? லட்சக்கணக்கான வருடம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சொர்க்கன்ற வார்த்தையே இருக்காது. ஃபஸ்ட்டு வியாபாரிகள் அவங்களுடைய கணக்கு புஸ்தகத்தில் ஸ்வஸ்திக் வரைவாங்க ஃபஸ்ட்டு, அதை கணேஷன் சொல்லுவாங்க. ஸோ கணேஷுக்கு யானை தும்பிக்கையோடு காட்டப்பட்டிருக்கும். ஸ்வஸ்திக்கும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் வர மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ மனிதர்கள் காசு செலவு பண்ணிவிட்டு அந்த வரவு செலவு கணக்கு புஸ்தகத்தில் இந்த மாதிரி பிள்ளையார் படம், ஸ்வஸ்திக்கு இதெல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க வேலை மெனக்கட்டு. பாபா சொல்கிறார், அது நேர விரயம், நேரத்தை வீணடிக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு ஆத்ம பலம் இருந்தது தெரியுமா சொர்க்கத்தில்? அது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. எப்படி காரு ஓட ஓட பெட்ரோல் குறைஞ்சிக்கிட்டே வருமோ அந்த மாதிரி. இப்போ ரொம்ப பலகீனமாயிட்டீங்க ஆத்மா இல்லையா? அங்கே அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சின்ன சலனமாகாது. இங்கே அழகே கிடையாது, ஆனால் டக்குன்னு சலனமாகிடுது. அங்கே அவ்வளோ தங்க வைடூரியம் கொட்டி கிடக்கும், மனது ஆசை பேராசை வராது இல்லை? அங்கேயும் வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அந்த மாளிகையை பார்த்தோ நகையை பார்த்தோ
நம்ம ஏன் அதை அபகரிக்கக்கூடாதுன்ற எண்ணம் கூட வராது. ஆனால் இப்போ பலகீனம் ஆயிட்டதுனால குறுக்கு வழியில் மற்றவர்களை எப்படி ஏமாற்றி சொத்து சேர்க்கறது, இந்த மாதிரி மனம் யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் 5000 வருடத்திற்கு முன்பு பாரதம் எப்படி இருந்துச்சு? சிவாலயமாக இருந்துச்சு. பாபா ரெண்டு ஜோடி வார்த்தையாக ஞாபகம் வச்சுக்க சொன்னார். சிவாலயம், வேசியாலயம், சதப்பிரதானம், தமப்பிரதானம். பாரதத்தின் எழுச்சி, பாரதத்தின் வீழ்ச்சி. ஸோ அப்போ 5000 வருடம் முன்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா பாரதம்? நிறைய படங்கள் அப்படி காட்டுவாங்களே, ஃப்ளாஷ்பேக்கு. அளவற்ற சுகம் இருந்தது. பார்க்குற இடமெல்லாம் சுகம். மனிதர்களுடைய நடத்தை அப்படி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க கிட்டலாம் பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்கள அறியாமலே அந்த பயம்லாம் இருக்குது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. செல்வம் அளவற்று இருக்கும். அப்படிப்பட்ட ராஜ்யத்தை எப்படி அடைஞ்சாங்க? இந்த ராஜயோகத்தை படிக்கிறதன் மூலமாக தான் அடைஞ்சாங்க. சண்டை போட்டெல்லாம் சொர்க்கத்தை யாரும் அடைய முடியாது. ஸோ இது மாயையோடு யுத்தம் செய்து மாயையை வீழ்த்துறோம் ஞான ஆயுதங்களால், ஸ்தூல ஆயுதங்களால் கிடையாது. ஆனால் அவங்க ஸ்தூல ஆயுதத்தை தேவதைகளுக்கு கொடுத்துட்டாங்க பக்தி மார்க்கத்தில். இங்கே ஸ்தூலமான விஷயமே கிடையாது, எல்லாமே சூக்ஷ்மமான விஷயம், ஞானத்தின் விஷயங்கள், ஞான ஆயுதங்கள் தான். இது ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தின் ஆயுதம். ஸோ ஞானம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாபா சொல்கிற இந்த காலச்சக்கரம் பற்றிய ஞானம். விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து ஞானத்துக்கு ஆப்போசிட். அஞ்ஞானம் கிடையாது. ஆனால் ஞானம் சத்தம் போட்டு தான் சொல்ல முடியும். விஞ்ஞானன்றது சத்தத்தை கடந்த நிலை, அதாவது யோகம், நினைவு. ஸோ இது யோகம் மற்றும் ஞான ஆயுதம். அதுதான் ஞானம் மற்றும் விஞ்ஞான ஆயுதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ இதை பயன்படுத்தி தான் நாம் எந்த அளவுக்கு சக்திசாலி ஆகிறோம்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் அரை கல்பத்திற்கு ஆட்சி செய்கிற அளவுக்கு சக்திசாலி ஆகிடுறோம். தேவதைகள் இரட்டை அஹிம்சைவாதிகளாக இருப்பாங்க. அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். மிலிட்ரி, போலீஸ்லாம் இருக்காது, ஹாஸ்பிட்டலும் இருக்காது. ஏன்னா அங்கே நோயும் இருக்காது, தவறான எண்ணமும் மனிதர்களிடம் இருக்காது. இவன் அபகரிச்சிடுவானா, அவன் தப்பு பண்ணிடுவானா, அந்த மாதிரி நியாயம் விசாரிக்கிறது, கோர்ட்டு எதுவும் அங்கே இருக்காது. ஏன்னா தேவதைகள் இரட்டை அஹிம்சைவாதிகள். காமவாலையும் செலுத்த மாட்டாங்க, ஸ்தூலவாலையும் செலுத்தி ஒருவரை கொலை செய்ய மாட்டாங்க. வார்த்தையும் அந்த மாதிரி ஈட்டி மாதிரி குத்தாது. இனிமையான வார்த்தைகளை மிக குறைவாக, மிக சாஃப்டாக பேசுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ அந்த மாதிரி இனிமையான தேவதைகளாக மாறுறதுக்கான ஞானத்தை பாபா கொடுத்துட்டு இருக்கிறார். இது அடைய முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து நீங்கள் இந்த எல்லையற்ற ஆஸ்தியை அடைஞ்சு தான் இருக்கிறீங்க. இங்கே நீங்கன்னு பாபா ஆத்மாவை சொல்கிறாரு, உடம்பு சொல்லலை. அதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய கவனம் ஆத்மாவில் இருக்குது, உங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்குதான்னு கேட்குறாரு. ஸோ இந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கு ஸ்தூல யுத்தம் எல்லாம் கிடையாது. சூக்ஷ்மமாக உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை சீர்படுத்துவதில் வர யுத்தம் தான். அதுக்கு யோக பலம் தேவை. இன்றைக்கி ஆத்மா ரொம்ப அழுக்காயிடுச்சு. அதனால தான் தூய்மை ஆகிறதுக்காக அப்பாவை கூப்பிடுது. பாபா சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் இனிமையான வீட்டுக்கு போகணும். தூய்மையாக்கிறதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க. ஸோ எதுக்கு தூய்மையாகணும்னா வீட்டுக்கு போகணும். தூய்மையான வீட்டுக்கு தூய்மை ஆகி தான் போகணும். அதனால் தூய்மை ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இது மனிதர்கள் வாழும் உலகம். விகாரிகளை மனிதர்கள் என்றும் நிர்விகாரிகளை தேவதைகள் என்றும் சொல்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த ஸ்தூல உலகம் மனிதர்கள் வாழக்கூடிய உலகம். ஆனால் அந்த பரந்தாமம்
உடலற்ற ஆத்மாக்கள் மட்டும் இருக்கக்கூடிய உலகம். ஸோ அது ஜீவாத்மாக்கள் நிரம்பிய உலகம் இல்லை, வெறும் ஆத்மாக்கள் இருக்கிற உலகம். ஸோ அந்த ஜீவாத்மா ஆத்மான்ற வார்த்தை வெவ்வேறு வார்த்தை பயன்படுத்திருந்ததுக்கே இதுதான் காரணம். ஆத்மாவுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, ஜீவாத்மாவுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. ஸோ நான் அந்த தூரதேசத்தில் வசிப்பவன், அதை எப்படி சொல்லப்பாங்க, தூரதேசம் அதுதான் பரதேசம், பரந்தாமம். அது ஆக்சுவலாக ஹிந்தியிலே வரும் இல்லையா, பரதேஷ் அப்படின்னா வெளிநாடுன்னு அர்த்தம். இங்கே ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிற இடம் பரந்தாமம். அங்கே வசிப்பவன் நான்றது சதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும்னு பாபா சொல்கிறார். ஆத்மாக்களுடைய வீடு இந்த பிரம்மாண்டம், பரந்தாமம். அங்கே வசிக்கக்கூடியவர்கள் நாம். அந்த பரந்தாமம் இந்த ஆகாயத்தை கடந்த சூரியன் சந்திரனின் ஒளியெல்லாம் ஊடுருவ முடியாத இடத்தில் இருக்குதுன்றது சதா உங்களுடைய புத்தியில் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல இருந்து நாம் இங்கே நம்முடைய பாகத்தை நடிக்கிறோம். 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கிறோம். எல்லாருமே 84 பிறவி எடுக்கிறாங்களான்னா கிடையாது. யார் ஆரம்பத்தில் வராங்களோ அவங்க தான் முழுசாக 84 பிறவி எடுக்க முடியும். மற்றவர்கள் கம்மியாக தான் பிறவிகள் எடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே நடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பத்திலே வந்ததுனால நாம் பார்க்காத சுகமும் இல்லை, பார்க்காத துக்கமும் இல்லை. மொத்தத்தில் ஆல்ரவுண்டு நடிகர்கள் நாம் தான். ஸோ எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்களை ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஆல்ரவுண்டர் இல்லையா. ஒவ்வொரு ஜென்மத்தில் என்னென்ன வேலை செஞ்சுருப்போம்னு நினச்சாலே இப்போ ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே நமக்குள்ளே இருக்கும், அந்தந்த நேரத்தில் அது எமர்ஜ் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல கணக்கு பிள்ளையாக இருந்திருப்போம், ஒரு இடத்துல ராஜாவாக இருந்திருப்போம், ஒரு இடத்துல மிலிட்ரி போர் வீரனாக ஒரு பிறவியில் இருந்திருப்போம், ஒரு பிறவியில் வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய பிராமணனாக இருந்திருப்போம். ஸோ ஒன்றும் சுத்தமாக சம்மந்தமில்லாத ஒரு தொழிலாக இருப்பாங்க. அத்தனையும் நாம் பார்த்துருப்போம். அதை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய பாகம் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன இன்னும் திருப்தி ஆகலையான்னு கேட்குறாரு. ஸோ இப்போ ஆரம்பத்துக்கு போக போகிறோம், அனைத்தும் நிரம்பிய உலகத்துக்கு போக போகிறோம். அப்போ இந்த பழைய உலகத்தை விடணும் இல்லை புத்தியினால். அது மட்டும் இல்லை, இந்த பழைய உலகம் முடியவும் போகுது. ஸோ காலச்சக்கரம் முடிய போகுது. இருந்தாலும் ஆத்மாக்கள் இன்னும் மேலேருந்து கொஞ்சம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ சொன்னார், மேபி இப்போ எல்லாம் வந்து கூட இருக்கலாம். நிறைய குழந்தைகள், அதாவது ஆத்மாக்கள் இன்னும் மேலே இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஆத்மான்றதே பாபா குழந்தை தான் சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், உடம்பு எடுக்காட்டினாலும் பாபா அதை குழந்தைன்னு தான் சொல்கிறார். இப்போ குழந்தைனாலே பாபாவுக்கு ஆத்மாவை தான் தெரியுது. அது பரந்தாமத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஸ்தூல உலகத்தில் இருந்தாலும் சரி, அவங்க தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, பிறவியை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் மனித சிருஷ்டி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. பாபா ஹம்சோ சோஹம்முடைய அர்த்தத்தை சொல்கிறார். மனிதர்கள் அதற்கு அர்த்தமாக ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மான்னு தப்பாக அர்த்தம் கற்பிச்சிட்டாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், ஹம்சோனா நானே, அது ஆத்மாவே பரமாத்மா கிடையாது. ஆத்மாவே சொர்க்கத்தில் தேவதையாக, பிறகு திரேத்தாயுகத்தில் சத்திரியனாக, துவாபரயுகத்தில் வைசியனாக, கலியுகத்தில் சூத்திரனாக, இப்போ சங்கமயுகத்தில் மீண்டும் உயர்ந்த பிராமணனாக ஆகிறேன். அனைத்து வர்ணங்களையும் கடந்து வந்தது ஆத்மாவாகிய நானேன்னு அர்த்தம். இது தெரியாமல் அவங்க ஆத்மாவே பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பாவம், இந்த நாடகத்தை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது, இதோடைய கால அளவை பற்றியும் தெரியாது, இதோடைய முதல் இடைக்கடை பற்றியும் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆத்மா தான் ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு வர்ணத்தை கடந்து வந்ததுன்ட்டு. ஸோ இப்போ பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். நீங்கள் இப்போ உங்களுடைய உடலில் இருந்துக்கிட்டே பிராமணர்களாகி இருக்கிறீங்க.
இது பாருங்கள், சூத்ரனுக்கும் பிராமணுக்கும் ஒரே உடல். இதுதான் இங்கே ஆச்சரியமே. இல்லை, சூத்ரனாக இருந்த அதே உடலில் தான் இப்போ நம்ம பாபாவுடையவராக ஆகியிருக்கிறோம். சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக நம்மை தத்தெடுத்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ குறைஞ்சபட்சம் பிரம்மா மூலமாக சிவபாபா என்னை தத்தெடுத்திருக்கிறார் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்கு அப்படிங்கிற அளவுக்காச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நினைவு தான் இல்லையா? வெறும் ஒளிப்புள்ளியாக நினைக்கிறது மட்டும் நினைவு கிடையாது. அது வந்து பவர்ஃபுல்லான நினைவு, ஏன்னா உடல் உணர்வை மறக்கிறீங்க. பட் அதுக்கு உதவி செய்கிறது வந்து இப்போ பாபா என்னை தத்தெடுத்திருக்கிறாருன்னும் போதே எதுக்கு தத்தெடுத்திருக்கிறார்? சொர்க்கத்தை கொடுக்க. எப்படி கொடுக்குறாரு? தூய்மையாக்கி. தூய்மையாகிறதுனா என்ன? உடல் உணர்வை முற்றிலும் மறக்கிறது, தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறது. ஸோ அதுக்குத்தான் பாபா இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறார். ஸோ அதையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுளே வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறார், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் வந்து சொல்லிக் கொடுக்குறார். எல்லா ஆத்மாக்களும் இந்த நாடகம்ன்ற கயிறில் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் நாம் தேவதைகளாக இருந்தோம், பிறகு நாம் சத்திரியர்களானோம், பிறகு நாம் சூரிய வம்சத்திலிருந்து, அதாவது தேவதையிலேருந்து சத்திரியன் ஆகிறோன்னா என்ன அர்த்தம்? சூரிய வம்சத்துலேருந்து சந்திர வம்சத்துக்கு போகிறோம், கலைகள் குறையுது. ஸோ ஒவ்வொரு வம்சத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தது, இதெல்லாம் நம்மளுடைய புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், இந்த நாடகத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஆழமான விஷயமா இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் நாம் விளையாண்ட இடங்கள், அது நமக்கு பிடித்த இடங்களை மீண்டும் நம்மளால் பார்க்க முடியாது, அல்லது போனால் கூட அங்கே அது இருக்காது. இப்போ நாடகம் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள், ஒரு சீனும். அந்த இளமை பருவத்துக்கு நாம் போகவே முடியாது, குழந்தை பருவத்துக்கு. அதே மாதிரி சொர்க்கத்தில் அவ்வளோ நல்லவனாக இருந்தோமே, எப்படி இருந்திருக்கும் நம்ம குணம், நம்ம அப்பா அம்மா. இப்போ வரைக்கும் அந்த ஏக்கம்தான் நமக்கு. இங்கே துரோகம் நடக்கும்போதெல்லாம், ஐயோ சொர்க்கத்தில் என் கணவன் எப்படி இருந்திருப்பான், என் அப்பா அம்மா எப்படி இருந்திருப்பாங்க, என் குழந்தை எப்படி இருந்திருக்கும், இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே. ஆனாலும் நாடகம் நம்மளை அப்படியே இழுத்துட்டே வந்துடுச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் சொர்க்கத்துக்கு போக போகிறோம். அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க, ஆனந்தமாக இருங்க. எதைய பார்த்து 5000 வருஷம் ஆகுதோ அதை பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரி அதை நினச்சி பார்க்க சந்தோஷம் அது. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஞாபகம் இருக்கணும், ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த போதை வரும். ஆரம்பத்தில் இந்த ஞானம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ தான் பாபா வந்து புரிய வைக்கிறார். இது வர்ணங்களின் குட்டிக்கர்ண விளையாட்டுன்றார் இல்லையா? உயர்ந்த வர்ணம் பிராமண வர்ணம், அடுத்ததாக தேவதை வர்ணம், அப்படியே கொஞ்சமாக சத்திரியன் வைசியன் சூத்ரன்ட்டு கீழான நிலை அடைஞ்சு மறுபடியும் டபக்குன்னு என்ன ஆயிடுறோம்? பிராமணன் ஆயிடுறோம். இப்போ பிராமணன்லேருந்து தேவதை ஆக போகிறீங்க. ஸோ இதைத்தான் வந்து விராட ரூபமாக காட்டியிருக்கிறாங்க. விராட ரூபன்றது மகாவிஷ்ணுவோடைய பெரிய உருவம் இருக்கும். அவருடைய தலை ஃபுல்லாக குட்டி குட்டி முகம் இருக்கும், அதெல்லாம் தேவதையுடைய முகம். அவருடைய நெஞ்சு ஃபுல்லாக குட்டி குட்டி முகம் இருக்கும், அதெல்லாம் சத்திரியர்களுடைய முகம். வயிறு ஃபுல்லாக வைசியர்களுடைய முகம், கால் ஃபுல்லாக சூத்ரர்களுடைய முகம். அதனால் அவங்க பக்தியில் என்ன நினச்சிட்டாங்க? தேவதைகள் விஷ்ணுடைய தலையிலேருந்து தோன்றினாங்க, இவங்க நெஞ்சு பகுதியிலேருந்து தோன்றினாங்க சத்திரியர், வைசியர் வயிற்றுலேருந்து தோன்றினார், இப்படியெல்லாம் நினச்சிட்டாங்க. ஆனால் ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இறங்கி, அதாவது அப்படியே இறங்குதுன்றதை தான் தலையிலேருந்து நெஞ்சு பகுதி, வயிறு பகுதி, கால் பகுதின்னு இறங்குது அப்படின்னு காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பரந்தாமத்தில் தலைகீழ் சிருஷ்டி மரமாக ஆத்மா தொங்குது இல்லை? ஸோ அதுவே ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி தானே இருக்குது கழுத்து. ஸோ அப்போ அந்த தலைப்பகுதி கீழே இறங்குது முதல்ல, அப்புறம் கழுத்து நெஞ்சு பகுதி அதில் அடுத்த யுகத்தில் இறங்குது, வயிறு பகுதி அடுத்த யுகத்தில் இறங்குது. ஸோ அப்படி பார்த்தாலும் அது கரெக்டாக தான் வருது. ஸோ இந்த முழு ஞானமும் நம்முடைய புத்தியில் இருக்குது. எப்படி உயர்ந்த இடத்துலேருந்து கீழே வந்தோம்,
பிறகு மீண்டும் பிராமண வர்ணத்திற்கு வந்து தேவதையாக மாறுறோம் அப்படிங்கிற ஞானம், முழு ஞானம் நம்ம புத்தியில் இருக்குது. ஸோ இப்போ பிராமணர்களாகிய நீங்கள் தான் உச்சக்குடுமியே, எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் நீங்கள். ஸோ உங்களை மாதிரி உயர்ந்த குலம்னு யாரை சொல்ல முடியும்? யாரையுமே சொல்ல முடியாது. தேவதைகளை கூட சொல்ல முடியாது. தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் நீங்கள். ஏன்னா கடவுள்கிட்ட ஞானத்தை பெறும் பாக்கியம். அடுத்தது 3 கால ஞானம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், சொர்க்கத்தில் தேவதைகளுக்கு கூட இருக்காது. அதனால்தான் நம்ம எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்கள். இதை நினைத்து நினைத்து ஆனந்தம் அடையணும். இப்போ எதுவும் இல்லை, ஆனால் சூக்ஷ்மமாக எல்லாம் வந்துட்டு இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இறந்தீங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் திரேத்தாயுகத்துடைய ஆரம்பத்திலேயாவது பிறப்பீங்க. ஸோ அப்படின்னாலும் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் சூக்ஷ்மமாக இருக்குது. ஸோ அதை நினச்சி பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் வரணும். ஸோ பிராமணர்கள் தான் உச்சிக்குடுமி, இருக்கிறதுல மிக உயர்ந்தது உச்சிக்குடுமி தான். ஸோ அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். இறை தந்தையே வந்து நமக்கு உச்சிக்குடுமி பிராமணர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ நீங்கள் பக்தியில் கூட பார்த்திங்கன்னா சிவன் முதல்ல சப்த ரிஷிக்கு சொல்லி கொடுத்தார், அவங்க மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு வரும். அந்த சப்த ரிஷிகள் பிராமணர்கள், ஏன்னா இறைவன்கிட்ட நேரடியாக படிக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் வேதங்களை எழுதுவோம், அதிலிருந்து மற்ற வேதங்கள் வரும், இப்படி போகும் துவாபரகத்துக்கு பிறகு. அப்போ எவ்வளோ பாக்கியம் நிரம்பியவர்கள் நீங்கள். அப்போ கோயிலில் அந்த சப்த ரிஷிகளுடைய சிலை தான் இருக்கும். குரு பகவான் மரத்துக்கு அடியில் இருப்பார், கீழே சப்த ரிஷிகள் உட்காந்து ஞானத்தை கேட்பாங்க. இப்போ எவ்வளோ பாக்கியசாலி, கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை அடைஞ்சிருக்கிறீங்க. ஸோ அதனால் பாபா சொல்றார், குறைஞ்சபட்சம் உங்களுடைய மகிமையை கொஞ்சமாவது பாடுங்கன்றார். இது அசுத்த அகங்காரம் இல்லை, அசுத்த அகங்காரம் தான் இருக்கக்கூடாது. இது சுத்த அகங்காரம், கடவுள்கிட்ட ஞானத்தை எடுக்கிற பாக்கியம். ஸோ திருஞான சம்பந்தருக்கு வந்து பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டினதாக சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே ஞானப்பாலை நாம் தான் குடிக்கிறோம், பாபா தான் நமக்கு ஞானப்பால் ஊட்டிகிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ எவ்வளோ பாக்கியசாலி நாம். வெளியில எல்லாம் மனிதர்களுக்கு நடத்துகிறாங்க. ஸோ இங்கே ஞானத்தை கொடுக்குற விஷயத்தை அங்கே ஸ்தூலமான பாலாக காட்டிட்டாங்க. ஸோ வெளியில் மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க. ஸோ அங்கே ஞான சம்பந்தருக்கு என்ன மகிமைனா, அங்கே மனிதனுக்கு தான் பால் ஊட்டுவான். ஆனால் இங்கே பார்வதி தேவியே பால் ஊட்டுறாங்க அப்படின்னு வந்துடுச்சு. அது உண்மையில் பார்வதி தேவி நாம தான் அவங்களுக்கு ஊட்டுறது ஞானம்ன்ற பாலை ஊட்டுறோம். ஸோ வெளியில் மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க. ஞானம் இல்லை, நடத்துகிறாங்க, ஏதோ ஒன்று உலகியல் கல்வி நடத்துகிறாங்க அல்லது வேதத்தை நடத்துகிறாங்க. இங்கே தான் நிராகார தந்தையே ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து நமக்கு இதே ஞானத்தை கொடுத்து மிக உயர்ந்தவராக மாத்துறார். இங்கே எல்லோரும் படிக்கிறோம். பாபா குழந்தைங்க மட்டும் இல்லை, அஞ்ஞானிகள் கூட ஏதோ ஒன்று படிக்க தான் செய்கிறாங்க. பேரிஸ்டர் ஆகிறதுக்கு படித்து பேரிஸ்டர் ஆகிறாங்க. ஆனாலும் யார்கிட்ட படிக்கிறாங்க? மனிதர்கள்கிட்ட தான் படிக்கிறாங்க. நாம் மட்டும்தான் பகவான்கிட்ட படிக்கிறோம். பகவானின் மகா வாக்கியம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. மனிதர்களை ஒருபொழுதும் கடவுள்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்களுக்கு தனக்கென்று உடல் இருக்குது. இறைவனோ எப்போவுமே நிராகாரர், சொந்த உடல் எப்பொழுதும் அவருக்கு கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நிராகார தந்தை இங்கே வந்து ஒரு உடலை கடனாக எடுத்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார் இந்த ஞானத்தை. ஸோ இந்த ஞானம் சூக்ஷ்மோதனத்திலையும் சொல்லிக் கொடுக்கப்படுறது கிடையாது, நிராகார உலகத்திலும் சொல்லிக் கொடுக்கப்படுறது கிடையாது. இந்த ஸ்தூல உலகத்தில் தான் இந்த ஞானம். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாங்க. இந்த பாக்கியம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது இல்லையா? ஃபரிஸ்தான பிறகு கூட நீங்கள் மேலே போயிடுவீங்க, அங்கே ஞானம் கிடையாது. இங்கே தான் ஞானம்
கிடைக்கிது அப்படின்னா அந்த முழு ஞானத்தையும் எடுக்கிறதுல எவ்வளோ மும்முரமாக இருக்கணும். இதில் குழப்பமடைகிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. எந்த ஸ்கூல்லையாவது மாணவர்கள் எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு இந்த படிப்பில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனால் சொன்னால் தப்பு கிடையாது. ஏன்னா அங்கே படிக்கிறது எல்லாமே தப்பு, பொய் தான் படிக்கிறோம். ஆனால் அதை நம்பிக்கையாக படிக்கிறாங்க. இங்கே சத்தியமான தந்தை சத்தியமான ஞானத்தை கொடுக்குறார். அதை பார்த்து குழப்பம் சந்தேகம்லாம் வருதுன்னா உங்களை என்னன்னு சொல்கிறது? அந்த பள்ளிக்கூடத்தில் கூட அது தப்பாகவே இருந்தாலும் அதை படிக்கிறதுனால அவங்களுக்கு பலன் கிடைக்குது, வேலை கிடைக்குது, ஒரு பதவி கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஞானத்தை படித்துத்தான் லக்ஷ்மி நாராயணன் தங்கயுகத்தின் ஆரம்பத்திலேயே உலகத்தின் எஜமானர்களாக மாறுறாங்க. ஸோ பாபா தான் இந்த ஞானத்தை கொடுத்து அவங்கள அப்படி மாற்றுறார். பாபா எப்போவுமே சத்தியத்தை தான் சொல்லுவார். அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, பொய் சொல்லவும் தெரியாது அவருக்கு. அது மட்டும் இல்லை, தவறான விஷயத்தையும் அவர் சொல்ல மாட்டார், சரியான விஷயத்தை தான் சொல்லுவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பரீட்சை. இந்த நேரத்தில் மக்களின் மீது ஆட்சி செலுத்துகிறாங்க. மக்களாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே ராஜாராணி ஆட்சியெல்லாம் கிடையாது. அது தங்க யுகத்தில் இருந்துச்சு. ஆனால் கலியுகத்தின் இறுதியில் எங்கேயுமே ராஜாராணி ஆட்சியோடைய அடையாளமே இல்லை. இது மக்கள் ஆட்சி. அதை பெருமையாக சொல்லிக்கிறாங்க. கடவுள் கொடுத்த அந்த ராஜ்யத்தை இழந்துட்டு இப்போ பெருமையாக சொல்லிக்கிறாங்க மக்களாட்சின்ட்டு. கீதையில் கௌரவர்களை பற்றியும் பாண்டவர்களை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாண்டவர்கள், அதாவது ஆன்மீக வழிகாட்டிகள், ஆத்மாவுக்கு வழிகாட்டுவது பாபா குழந்தைகளாகிய நீங்கள் தான். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆத்மாவின் வீட்டுக்கு வழிகாட்டுறீங்க. பரந்தாம வீடு தான் அனைத்து ஆத்மாக்களின் ஆன்மீக வீடு. ஸோ ஆத்மா அங்கேருந்து இந்த பூமியில் உடல் எடுத்து குழந்தையாக பிறந்து பிறகு அதோடைய பாகத்தை நடிக்குது. ஸோ இந்த விஷயமெல்லாம் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. எந்த சாது சந்நியாசிக்கும் படைப்பவரை பற்றியோ படைப்புடைய முதலீடை கடை பற்றியோ எதுவுமே தெரியாது. லட்சக்கணக்கான வருடங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்க முடியாது, என்னாச்சு லட்சக்கணக்கான வருஷத்துலன்ட்டு. அதே மாதிரி லட்சக்கணக்கான வருடத்தை எப்படி சமமாக நீங்கள் பாதி பாதியாக பிரிக்க முடியும்? இல்லை, இங்கே சமமாக பாதி சுகம் பாதி துக்கம்னு பிரிக்கிறோம், சொர்க்கம் நரகம்னு. அங்கே அப்படி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு யுகமும் கால அளவு வித்தியாசப்படும் ரொம்பவே. ஆனால் இங்கே தான் பாபா சொல்கிறார், வெறும் 5000 வருஷம்தான். அதில் முதல் பாதி முழுக்க முழுக்க சொர்க்கம் சுகதாமம், அடுத்த பாதி தான் துக்கதாமம். இது அழுக்கான விகார உலகம், அதனால தான் துக்கம் இருக்குது. ஆனால் சொர்க்கமோ நிர்விகார தூய்மையான உலகம், அதனால தான் அங்கே சுகம் மட்டுமே இருக்குது. அப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடிய தந்தை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். 21 பிறவிக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார் பாருங்க. மனிதர்கள் இந்த அழுக்கான உலகத்தில் ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸரெல்லாம் பார்த்தா அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஒரு கலெக்டரை பார்க்குறாங்க, எம்எல்ஏவை பார்க்குறாங்க, அப்படின்னா அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அழுக்கான உலகத்தில் அழுக்கான மனிதர்கள் பார்க்குறதெல்லாம் அழுக்கான மனிதர்களை தான் பார்க்குறாங்க. அதுக்கே அவ்வளவு மரியாதை. எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய இறைவனுக்குத்தான் உண்மையில் எல்லா மகிமையும். ஸோ இங்கே நீங்களும் தூய்மை ஆகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் குப்தமாக இருக்கிறீங்க, மறைமுகமாக இருக்கிறீங்க. வெளியில் பார்க்கும்போது எதுவும் தெரியல.
தூய்மை ஆகிட்டதுனால அப்படியே உங்கள் முகம் உடம்பெல்லாம் அப்படி தக 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 தகன்னு ஜொலிக்க போகிறது கிடையாது இப்போ. ஸோ அது சொர்க்கத்தில் தான் அந்த மாதிரி அழகிய உடல் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தூய்மை ஆனது வெளியில் தெரியாது. உங்களுடைய பார்வை தூய்மை ஆயிடுச்சு, உங்களுடைய எண்ணம் தூய்மை ஆயிடுச்சுன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. பாபாவைத்தான் ஞானம் நிரம்பியவர், ஆனந்தம் நிரம்பியவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாபா அனைத்தும் நிரம்பியவராக இருக்கிறார். அதனால தான் அவரை ஞானத்தின் கடல், சுகத்தின் கடல்னு சொல்கிறோம். கடல் ஒருபொழுதும் வற்றாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அனைத்திலும் நிரம்பி இருக்கிறார் பாபா. ஸோ மனிதர்களுடைய பதவியின் மகிமைகள் தனித்தனியாக இருக்குது இல்லையா? ஆலோசனைக்காரர்னுவாங்க, பிரதமர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய தொழிலும் வேறு, மகிமையும் வேறு. அதே மாதிரி அந்த ஒரே ஒருவர் தான் கடவுள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஸோ அந்த மாதிரி எப்படி மனிதர்களுடைய பதவியில் வரிசை கிரமம் இருக்குதோ அந்த மாதிரி அந்த வரிசை கிரமத்தில் மிக மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர் கடவுள். உயர்ந்ததிலும் உயர்ந்தது அவருடைய பதவி. அந்த நிராகார தந்தை, நம்முடைய அப்பா, அவர் தான் அனைவரையும் விட உயர்ந்தவர். அந்த அப்பா கூட நாம் ஆத்மாக்கள் எல்லோரும் அந்த பரந்தாமத்தில் தான் வசித்தோம். அதுதான் நம்மளுடைய வீடு. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆளாளுக்கு அவங்களுடைய நடிப்பை நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாகம் கிடைச்சிருக்குது. ஸோ ஒரு சிலர் ஒரே ஒரு பிறவி நடிப்பு மட்டும் நடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆரம்பத்தில் வந்து நடிச்சிட்டு போகிறது கிடையாது, கடைசியில் தான் வருவாங்கன்னு அர்த்தம். கடைசி ஒரு ஜென்மம் மட்டும் எடுப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் பிறவி எடுத்துட்டால் அவங்க மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உலகம் அழியும் போது தான் எல்லோரும் போக முடியும். அப்போ ஒரே ஒரு ஜென்மம் தான் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். உலகம் அழியும் போது தான் அவங்க முதல் ஜென்மமே எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்கள வந்து ஈசலுடைய வாழ்க்கை மாதிரின்றார். ஒரு நைட்டு தான் அது உயிரோடு இருக்கும். அந்த மாதிரி அவங்க என்ன சுகத்தை அனுபவிச்சிடுவாங்க. என்ன தான் அவங்களுக்கு பெரிய பதவியெல்லாம் கிடைச்சா கூட இந்த கலியுகம் துக்கம் நிரம்பிய உலகத்தில் என்ன சுகத்தை அவங்க அனுபவிச்சிட போகிறாங்க? பாபா சொல்கிறாரு, இது மனித சிருஷ்டி மரத்தின் பலவிதமான கிளைகள் மற்றும் இலைகள் கொண்ட மரம், மனித சிருஷ்டி மரம். இந்த மரத்தில் 2 பேர் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாதுன்றார். தோற்றத்திலும் சரி, நடிப்பிலும் சரி. இந்த 5000 வருஷத்தில் ஒரு வினாடி கூட இன்னொரு வினாடி மாதிரி இருக்காதுன்றார். அப்போ என்ன மாதிரி நாடகம் இது? நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்குது. ஆத்மா பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் உடல் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அந்த ட்வின்ஸு ஒரே மாதிரியே நமக்கு பார்க்க தெரிஞ்சாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் அந்த வித்தியாசம். ஏன்னா அந்த வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய நாடகங்கள்லாம் அந்த மாதிரி, சினிமாலாம் வந்திருக்கு இல்லையா? ஒரே மாதிரி டபுள் ரோல் பண்ணுவாங்க ஹீரோ. அப்போ மனைவிமார்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுது எது நம்மளுடைய கணவன்ட்டு. ஸோ அது நிறைய தமிழில் கூட எங்கள் வீட்டு பிள்ளை, எம்ஜிஆர், இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்திருக்குது, குழப்பம் வருதுன்ட்டு. இது எல்லையற்ற நாடகம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்வின்ஸாக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குணத்தில் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் ஆச்சரியமாக அந்த குரலும் ஒரே மாதிரி இருக்கும், இல்லை யூடியூப்லேயே ஃபேமஸாக அந்த மாதிரி இருக்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் அந்த வித்தியாசம். சுத்தமாக அப்படியே ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க. அந்த வித்தியாசத்தை அவங்க மறைப்பாங்க ஏதாவது பண்ணி. இது எல்லையற்ற நாடகம். இதில் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது, தோற்றத்திலும் சரி, குணத்திலும் சரி. ஒவ்வொருத்தருடைய தோற்றமும் தனித்தனியாக இருக்குது. அவங்களுடைய வயது கூட ஒன்றாக இருக்கலாம். அந்த ட்வின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வயசு இல்லையா?
ஆனாலும் அவங்களுடைய தோற்றம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அது மட்டும் கிடையாது. ஒரே ஆத்மாவுக்கு ஒரே மாதிரியான தோற்றம் அடுத்தடுத்த ஜென்மத்திலையும் வராது, மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? எல்லாமே அவ்வளோ அழகாக நாம் இருந்தோம் சொர்க்கத்தில். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறோம்? ஸோ அப்போ எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு ஜென்மத்திலும். ஸோ அப்படிப்பட்ட எல்லையற்ற நாடகம் இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒட்டுமொத்த நாடகத்துடைய உலகத்துடைய முதலிடை கடை பற்றிய ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்குது. ஸோ இருக்கிறதுனால என்ன அர்த்தம்? அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும், அதில் தான் இருக்குது. சொர்க்கத்தில் நாம் எப்படி இருந்திருப்போம், நடுவில் கோயிலெலாம் கட்டியிருப்போம், அப்போ நம்ம எவ்வளோ பணக்காரராக இருந்திருப்போம், இதெல்லாம் நினைக்க நினைக்க அந்த நிகழ்காலத்தில் வந்து நம்மளுடைய புத்தியை தூக்கிடும். ஏன்னா நிகழ்காலம் துக்கம் நிரம்பிய உலகம். இங்கே நினைச்சாலே துக்கம் அல்லது பாவம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தான் வரும். ஸோ அதுக்காக தான் சுதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எல்லாருக்கும் என்னென்ன பாகம் கொடுக்கப்பட்டு இருக்குதோ அதைத்தான் அவங்க நடிப்பாங்க. ஸோ இது தெரிந்தாலே யார் மேலேயும் நமக்கு வெறுப்பு வராது இல்லை. அவங்க பாகம் அப்படி இருக்குது, அதில் நமக்கு நன்மை இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மை நாம் மாற்றிக்கணும். அதுதான் இங்கே லட்சியமே தவிர அவங்கள மாற்றுறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த நாடகம் முழுசாக நடக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கான கொடுக்கப்பட்ட பாகம் இருக்கு இல்லையா, அதாவது அவங்கவுங்க நடித்தே ஆகணும். அவர்களுக்கு பதிலாக வேறொருவரை நடிக்க வைக்க முடியாது. ஸோ நமக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாருன்னா அந்த பார்ட் அவர் மூலமாக நடந்தே ஆகணும். இது எல்லையற்ற நாடகம். ஆத்மாக்கள் ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தருடைய தோற்றமும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்குது. தோற்றம், ஊர், பேர், காலம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே ஒரே காலத்தில் இருக்கிறவங்கள எடுத்துக்கிட்டாலோ அல்லது ஒரே ஆத்மாவுடைய வெவ்வேறு ஜென்மத்தை எடுத்தாலோ ஒரே மாதிரியான தோற்றம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதை வச்சு தான் நான் அங்கே அடையாளங்கள்லாம் கேட்குறாங்கல்ல இல்லையா? இந்த ட்வின்ஸாகவே இருந்தாலும் மற்றவங்களை கண்டுபிடிக்க முடியாட்டினா கூட அங்கே அடையாளங்கள் பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கும். இவருக்கு ஒரு இடத்துல மச்சம் இருக்கும், இவருக்கு இன்னொரு இடத்துல மச்சம் இருக்கும். ஸோ அந்த அளவிற்கு விதவிதமான தோற்றங்கள் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த ஞானமும் உங்கள் புத்தியில் புரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் பாபா சொல்கிறார். மற்றபடி நாம் ஒன்றும் சாஸ்திரங்களை படித்து சொல்கிறது கிடையாது. கீதையின் பகவான் ஏதாவது புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டா படிக்கிறாரு? ஏன்னா அவர் சுயமாகவே ஞான கடலாக இருக்கிறார். அதனால் அவர் எந்த புக்கையும் பார்த்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தான் இந்த வேத சாஸ்திரங்களை எல்லாம் எழுதுகிறாங்க. இது எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்குது. 2 நொடி ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஸோ ஞான மார்க்கத்தில் பாபா ஞானத்தை அப்படியே வாயில் சொல்லுவார். பக்தி மார்க்கத்தில் தான் உட்காந்து வேத சாஸ்திரங்களை எழுதுவாங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. 2 நொடி ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஒரு வினாடியும் எவ்வளோ ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் இப்போ வெளி உலகத்தில் மயங்கிற நேரம் கிடையாது நமக்கு. நம்ம நம்மளுடைய இலக்கில் கவனமாக இருக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும்ட்டு. அதுக்கப்புறம் வந்த பிறகு ஒரு வினாடியும் ஆனந்தம்தான். 2500 வருடம் இல்லை, இப்போ இந்த ஞானம் கிடைக்கிற வரைக்குமே நம்ம கலியுகத்தின் விஷயத்தில் மயங்கி தானே இருக்கிறோம். எப்போ துக்கம் வர இருக்குதோ அப்போ தான் பாபா நம்மளை தூக்கிடுறார். இப்படியே மயங்கிட்டு இருந்தால் நீ மாட்டிக்கு வைக்குவாந்துன்ட்டு. அதுக்கப்புறம் பாபா கையை பிடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் பேப்பர் வரும்போது அப்பா நல்ல வேலை தூக்குனா பாபா, தேங்க்யூ பாபான்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இல்லாட்டினா இப்போ நடக்கிற துரோகம் எல்லாமே எப்படியும் நடக்கும். ஆனால் பாபாவை பிடிச்சதுனால ஓரளவாச்சும் ஸ்ட்ராங் ஆனதுனால நம்மளால் வெளியில் வர முடியுது. இல்லைன்னா மென்டல் ஆகிட்டுருப்போம். ஸோ எல்லாத்தையும் பாபா புரிய வைக்கிறாரு.
எப்போ இந்த காலச்சக்கரம் முடியுதோ பிறகு மீண்டும் அடுத்த கல்பம் தொடங்கிடும். நாம் அந்த கல்பத்திற்காகத்தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு பாபா படைப்பவரையும் தெரியும், அவருடைய படைப்பாகிய சொர்க்கத்தை பற்றியும் தெரியும். நாம் நிராகார உலகத்தில் இருந்து நம்முடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக இங்கே வரோம். இது மிகப்பெரிய மேடை. நான்ஸ்டாப்பாக இந்த மேடையில் நாடகம் நடந்துக்கிட்டே இருக்குது. உலக மேடையில் இந்த மேடையோடைய அளவை யாரும் அளக்க முடியாது. யாரும் இதோடைய இறுதியை எட்ட முடியாது. யாருமே கடலின் முடிவையோ ஆகாயத்தின் முடிவையோ எட்ட முடியாது. அதனால தான் இதை கணக்கிட முடியாதது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபினிட். இதுக்கு முன்னாடி இதை பற்றிலாம் யாரும் தெரிஞ்சிக்க கூட முயற்சி பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ முயற்சி பண்ணுறாங்க. கடல் எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, ஏதேதோ ஒரு கருவியை வைத்து இந்த சவுண்டு வச்சு அவங்க ஒரு குத்து மதிப்பாக போடுறாங்க. ஸோ சயின்ஸும் இப்போ தான் இருக்குது. பிறகு மீண்டும் எப்போ அது தொடங்கும்? எப்போ சயின்ஸோடைய பாகம் இருக்குதோ அப்போ தான் அது தொடங்கும். இல்லை எப்போ மனிதர்கள் அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணணுன்ற எண்ணம் வருதோ அப்போ அது தொடங்கும். ஸோ கரெக்டாக பாபா வரும்போது தான் அந்த சயின்ஸ் எல்லாம் வளர்ச்சி அடையுது அதிவேகத்தில். ஸோ இந்த விஷயங்கள் எதுவுமே வேதங்களில் சொல்லப்படலை. இந்த ஞானத்தை சொன்னவருடைய பேருக்கு பதிலாக இந்த ஞானத்தை கேட்டவருடைய பேரை போட்டுட்டாங்க. அப்பாவுக்கு பதில் குழந்தையுடைய பேரை போட்டுட்டாங்க, கிருஷ்ணருடைய பேரை போட்டாங்க சிவனுக்கு பதிலாக. ஸோ இந்த பிரம்மாவோ அழுக்கான ஆத்மா, சிவபாபாவோ எப்பவுமே அழகான ஆத்மா. அப்போ அழகான ஆத்மாவிற்கு பதில் அழுக்கான ஆத்மா பேரை போட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிருஷ்ணரும் அழுக்கான ஆத்மா கிடையாது, அதுவும் அழகான ஆத்மா தான். இந்த ஞானத்தை கேட்டு அழுக்கான ஆத்மா அழகாக மாறிடுது. ஆனால் பாபா எப்போவுமே அழகாக இருப்பவர். கிருஷ்ணர் அந்த ஒரு ஜென்மந்தான், அல்லது சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் அழகாக இருப்பார். ஆனாலும் அது குறைஞ்சிக்கிட்டே வரும் அழகு. ஸோ இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கிது பாருங்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடிய கீதா பாடசாலையில் இருக்கிறீங்க. யார் இதை உங்களுக்கு நடத்துறது? சுயம் பகவானே நடத்துகிறார். அமரலோகத்துக்கு போகிறதுக்காக நடத்துகிறார் ராஜயோக ஞானத்தை, அங்கே போய் ராஜ்யம் பண்ணுறதுக்காக. ஸோ அமரலோகத்துக்கு போகிறதுக்கான ஞானம்ன்றதுனால இதுக்கு பேர் அமரக்கதையினும் சொல்லலாம். கண்டிப்பாக சங்கமேகத்தில் தான் இதை சொல்லியிருப்பார். ஏன்னா சங்கமேகத்தை தாண்டினவுடனே அமரலோகம் வருது. அப்போ அமரலோகத்துக்கு போகிறதுக்கான கதையை அமரலோகத்துக்கு முன்னாடி தானே சொல்லுவார். யார் முந்தைய கல்பத்தில் இந்த அமரக்கதையை கேட்டார்களோ அவர்களே தான் மீண்டும் இதை படித்து அவங்க முயற்சிக்கேற்ப பதவியை அடைவாங்க. ஸோ எத்தனை தடவை நீங்கள் பாபா கிட்ட வந்திருக்கிறீங்க தெரியுமா? எண்ணற்ற தடவை. ஸோ யாராவது உங்களை இந்த நாடகம் எப்போ ஆரம்பிச்சுதுன்னு கேட்டால் நாம் என்ன சொல்கிறோம்? அனாதியாக இது நடந்துட்டு இருக்குது, அதனால் இதில் ஆரம்பம் முடிவுன்ற விஷயம்லாம் கிடையவே கிடையாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களால் இந்த ஞானத்தை அப்ளை பண்ணவே முடியாது. அதனால் இதை கேட்கக்கூடிய எண்ணம் கூட இங்கே கிடையாது. சாஸ்திரங்களில் பக்தி மார்க்கத்தின் எல்லா கதைகளும் இருக்குது. அதை அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்திலும் அர்த்தமே தெரியாட்டினா கூட அந்த பஜனை ஒவ்வொரு மொழி இல்லை வெவ்வேறு மொழியில் கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே எத்தனை மொழி இருக்குது பாருங்க. தங்க யுகத்தில் இவ்வளோ மொழியிலும் கிடையாது. ஒரே மொழி தான், ஒரே தர்மம் தான், ஒரே வழி தான், ஒரே ராஜ்யம்தான். அதைத்தான் இப்போ ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு தர்மம், ஒரு மொழி, ஒரு வழி, ஒரு ராஜ்யம்.
அந்த மனிதர்கள் அமைதி ஸ்தாபனைக்கு யாரெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுத்துட்றாங்க. இல்லை ஏதாவது ஒரு புக்கு அமைதியை பற்றி எழுதிட்டாங்கன்னா அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துட்றாங்க. சரி, புக்கு எழுதினவுடனே உலகம் அமைதி ஆயிடுச்சா என்ன? உண்மையிலே உலகத்தில் அமைதியை பாபா தான் ஸ்தாபனை பண்ணுறார். எப்படி உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை பண்ணுறதுக்கான வழியை பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறார். அவருக்கு நாம் என்ன பரிசு கொடுப்போம்? ஏன்னா உண்மையிலே கொடுக்கணும்னா அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா உண்மையிலே அமைதியை அவர் தான் ஸ்தாபனை பண்ணுறார். ஆனால் அமைதியை ஸ்தாபனை பண்ணிவிட்டு அவர் அமைதி பரிசு வாங்கலை, மாறாக அமைதி பரிசை நமக்கு கொடுக்குறார், சொர்க்கத்தையே கொடுக்குறார். அவர் எதையும் எடுக்கிறது கிடையாது, அடையிறது கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ நேற்று தான் அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. அவ்வளவு அளவற்ற இடங்கள் இருந்தது, மக்கள் கம்மியாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் தொகை எந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா வாழறதுக்கு போதிய இடம் கூட இல்லை. அதனால தான் இங்கே 100-200 மாடி பில்டிங்லாம் கட்டுறாங்க. சொர்க்கத்தில் அதுக்கான அவசியமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி மரத்தினால் ஆன பில்டிங்கும் அங்கே கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. வெளிநாடுகளில் அமெரிக்கா, ஜப்பான் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்திலே கட்டுவாங்க. ஏன்னா அடிக்கடி அங்கே புயல் வரும். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே மரத்திலே கட்டிடுறாங்க. இந்த நிலநடுக்கள்லாம் வந்துச்சுன்னா மறுபடியும் இது மரம்ன்றதுனால மறுபடியும் அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் மரத்திலே கட்டிடுறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் மர பில்டிங் இருக்காது. ஒன்று அங்கே இயற்கை சீற்றம் இருக்காது. இன்னொன்று அங்கே தங்க செங்கற்களாலும் வெள்ளி செங்கற்களாலும் பில்டிங் கட்டப்பட்டிருக்கும். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, அறிவியலின் வேகத்தினால அதிவேகத்தில் அங்கே கட்டடங்கள் கட்டி முடிக்கப்படும்ன்றார். ஸோ இப்போ நம்ம அதிசயமாக பார்த்தோம்ல, இந்த கேரளா வயநாடு நிலச்சரிவு அப்போ 36 மணி நேரத்தில் அந்த பிரிட்ஜை போட்டது நம்ம ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம். ஸோ கலியுகத்தின் இறுதியிலே அவங்க அவ்வளோ நேரத்தில் ஒரு பெரிய பிரிட்ஜை கட்டுறாங்கன்னா சொர்க்கத்தில் எவ்வளவு வேகத்தில் நம்முடைய தங்க மாட மாளிகைகள் கட்டப்படும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அங்கேயும் சயின்ஸ் வரும். ஆனால் என்ன, இங்கே சயின்ஸுனால சுகமும் வருது, துக்கமும் வருது. இது வெடிச்சு சேர்த்தாங்க, அது வெடிச்சு சேர்த்தாங்கன்னு தானே டெய்லியும் கேட்குறோம். 2 வீலர் வெடிக்குது, 4 வீலர் வெடிக்குது, ஃபேனு வெடிக்குது, ஃப்ரிட்ஜு வெடிக்குது. முதல்ல சிலிண்டர் மட்டும்தான் வெடிக்கும், இப்போ எல்லாமே வெடிக்குது. ஸோ ஒட்டுமொத்த உலகமும் இந்த சயின்ஸினால தான் அழிய போகுது. இதுதான் பாம்பேயின் வீழ்ச்சி அல்லது பகட்டின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ மாயின் பகட்டு இருக்குது பாருங்கள். பணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவே அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குது. அதனால தான் நீங்கள் சொல்கிற எதையுமே அவங்க கேட்குறதில்ல. நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பைத்தியக்காரன் மாதிரி தோணுது. காசு இல்லை, அதனால் ஏதோ பெணாத்துறான்னு நினச்சிக்குவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எதுவுமே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ பாபா தான் வந்து உங்களுக்கு நேரடியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். வெளியில் குழந்தைங்க தான் மற்றவர்களுக்கு நடத்துகிறாங்க. ஸோ மதுபனில் மட்டும்தான் பாபாவே நேரடியாக வந்து ஞானத்தை சொல்கிறார். வெளியில் சென்டரில் வந்து குழந்தைங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே முழுக்க முழுக்க பாபா நினைவில் அல்லது ஆத்ம உணர்வில் நடத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. நடத்திட்டு இருக்கும்போது அவங்களோட நண்பர்கள், உறவினர்கள்லாம் ஞாபகம் வரும், கேட்குறவங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் பாபா முன்னாடி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் ஞாபகம் வராது. ஆனால் அப்படி இருந்தாலும் வருதுன்னு சொல்கிறார் நிறைய குழந்தைங்களுக்கு. ஸோ இங்கே பாபா புரிய வைக்கிறார், நாளுக்கு நாள் நீங்கள் நினைவு யாத்திரையில் ரொம்ப பலவானாக மாறிடுவீங்க. பிறகு நீங்கள் யாரையுமே நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய வீடும் உங்களுடைய ராஜ்யமும் மட்டும்தான் நினைப்பீங்க. உங்களுடைய வேலையை பற்றி கூட நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஸோ எப்படி வந்து ஹார்ட் அட்டாக்கில் டக்குன்னு இறக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு வினாடியில் நீங்கள் வந்து இறப்பீங்க. இல்லை எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு அனுபவம் ஆகாது. டக்குன்னு ஆத்மா பிரியும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம எல்லாத்துலேருந்தும் பற்று நீக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஸோ அதனால் அப்படி உயிர் பிரியும்போது எந்த விதமான வலியின் விஷயமும் கிடையாது. ஏன்னா கடைசி நேரத்தில் எந்த ஆஸ்பத்திரியும் இருக்காது. எப்போ நீங்கள் பாபாவை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போவே நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆயிடுறீங்க. அதற்கான உரிமை உங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் எல்லோருக்கும் இந்த உரிமை கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லோரும் சொர்க்கத்துக்கு வர்றதும் கிடையாது. அந்த உரிமை கிடைச்சும் தாழ்ந்த பதவி அடையிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தண்டனை. நாராயணன் ஆகிறதுக்கான வழியை தினம் தினம் சொல்லியும் நம்ம அலட்சியத்தினால பிரஜையாகவோ ஏழையாகவோ வெட்டியானாகவோ ஆகிறோம். அப்படிங்கிறது கடைசியில் காட்சி கிடைக்கும்போது துடிப்போம் நாம். ஏன்னா மற்றவர்களுக்கு உரிமையே கொடுக்கல. அப்பாவை கண்டுபிடிச்ச உடனே உரிமை வருது. மற்றவர்கள் கண்டே பிடிக்கலையே, அவங்கவுங்க மதமே பெருசுன்னு பிடிச்சிட்ருக்குறாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுத்தின பாப் தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக வழிகாட்டியாகி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆன்மீக வீட்டுக்கு, பரந்தாம வீட்டுக்கு வழியை காட்டுங்கள். ஸோ இந்த ஞானம் மற்றும் யோக ஆயுதங்கள்னால ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்க. அதுக்கு இப்போவே இரட்டை அஹிம்சாவாதிகளாக மாறணும். யார் 84 பிறவிகளின் ஆல்ரவுண்டு பார்ட் பண்ணாங்களோ அவங்க இப்போ ஆல்ரவுண்ட் சேவாதாரியாகவும் இருக்கணும். எல்லா விதமான சேவையும் செய்யணும். ஸோ ஒவ்வொரு இந்த பல வெரைட்டி கொண்ட இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருடைய பாகத்தையும் நாம் விலகி பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும். இது அவங்களுடைய நடிப்பு, அவ்வளோதான். ஒரு செகண்டும் நீங்கள் இப்போ ஒரு மொட்டை மாடியில் இருந்துட்டு ரோட்டை பார்க்குறீங்கன்னா இந்த ஆத்மா இப்போ நடந்து போகணுன்னு நடிப்பு, பைக்கில் போகணுன்னு நடிப்பு, திரும்பி பார்க்கணுன்னு நடிப்பு, சண்டை போடணும்னு நடிப்பு, மறைச்சி பார்க்கணுன்னு நடிப்பு, இப்படி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ உங்கள் தொடர்பில் வரவங்களும் அங்கே பேசுகிறது, பார்க்குறது, நகருது, இது எல்லாமே அவங்களுடைய நடிப்பு. ஒரு ரோபோட்டில் சுவிட்ச் போட்ட மாதிரி அது பாட்டுக்கு வேலை செய்யுதுன்றதை பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த விலகி பார்க்குறது வரும். அப்போ தான் கடைசி நேரத்துலையும் எதுக்கும் நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஏன்னா இது சாதாரண ஞானம் கிடையாது. ட்ராமா, அவங்க பாகத்தை நடிக்கிறாங்கன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா இது தெரியாததுனால தான் நிறைய பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க. வரதானம். செம பவர்ஃபுல் வரதானம். உங்களுடைய அழிவற்ற ஊக்க உற்சாகத்தின் மூலம் எப்படிப்பட்ட புயலையும் பரிசாக மாற்றக்கூடிய உயர்ந்த பிராமண ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ பிராமணர்கள்னாலே பறக்கும் கலையில் இருக்கிறவங்க. ஸோ பறக்கும் கலையில் பறக்கணும்னா சிறகு வேணும் இல்லையா? அந்த சிறகுகள் தான் ஊக்கமும் உற்சாகமும். ஸோ சீதையை கடத்திட்டு போகும்பொழுது, ராவணன் கடத்திட்டு போகும்பொழுது ஜடாயுன்ற ஒரு பறவை வந்து சீதையை காப்பாற்ற முயற்சி பண்ணும். அதோடைய சிறகை தான் வெட்டுவான் ராவணன். அப்படின்னு இந்த பிராமண வாழ்க்கையின் ஊக்க உற்சாகத்தை வெட்டுறான் ராவணன். அந்த ஊக்க உற்சாகம் இருக்கும் வரை நீங்கள் சேவையிலையும் சரி, புருஷார்த்தத்துலையும் சரி பறந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் எப்போவுமே இந்த சிறகை பயன்படுத்தி பறந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த ஊக்க உற்சாகம்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளிலும் மிக உயர்ந்த சக்தி. நாள் முழுவதும் ஒருத்தர் சேவை செய்கிறாங்கன்னா அவங்க அவ்வளோ குஷியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால சேவை செய்ய முடியும். ஸோ அப்போ அந்த ஊக்க உற்சாகம் தான் உங்களை எல்லாமே பண்ண வைக்கிது, எவ்வளோ டெஸ்ட் பேப்பர் வந்தாலும். ஸோ அதனால் உங்களுடைய இந்த பிராமண வாழ்க்கை ஒரு ரசனையற்ற வறட்சியான வாழ்க்கை கிடையாது. ஏன்னா சமீபமாக ஒருத்தர் அப்படி கேள்வி கேட்டிருந்தார். அவங்களுக்கு தெரியல, அவங்க நினச்சிக்கிறாங்க காமம் புலனின்பம்லாம் இல்லைன்னா விரக்தியாக இருக்குன்னு. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா தெரியும் இது எவ்வளோ சந்தோஷமானதுன்னும், இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை தான் விரக்தியானதுன்னும். ஏன்னா நமக்கு ஊக்க உற்சாகத்தின் இனிமைத்தன்மையையும் சாரையும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது ஜூஸுன்றார். ஊக்க உற்சாகன்ற ஜூஸை குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஜூஸ் குடித்தாலே ஒரு ஃப்ரெஷ்ஷாகும் இல்லையா? அந்த மாதிரி ஊக்க உற்சாகம். ஏன்னா இங்கே எல்லாமே ஊக்க உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்.
அனைத்தையும் இழந்து இருக்கிற நமக்கு ஒட்டுமொத்த உலகத்தையே பட்டா போட்டு கொடுக்குறார். அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். உடல் உணர்வில் இவங்கள பார்த்துக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், இந்த கவலையிலேருந்து விடுதலை அடைய வைக்கிறார். அப்போ அது எவ்வளோ ஊக்க உற்சாகமான விஷயம். ஸோ இந்த ஊக்க உற்சாகம்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்தெலாம் சர்வசாதாரணமாக ஈஸியாக மாற்றிடுது. ஸோ அந்த மாதிரி ஊக்க உற்சாகம் நிரம்பிய ஆத்மாக்கள் ஒருபொழுதும் மனசொடைஞ்சு போகிறதே கிடையாது. ஏன்னா ஊக்க உற்சாகத்தோட சேவை செய்யலைன்னா தான் ஏதோ ஒன்று பாராட்டு கிடைக்கல அல்லது பாபா குழந்தை ஆகலை அப்படின்னா மனசொடைஞ்சு போயிடுவாங்க. நாடா எவ்வளோ பண்ணாலும் யாரும் பாபா குழந்தை ஆகலைன்ட்டு. ஆனால் அந்த ஊக்க உற்சாகத்தில் இருக்கும்போது ரிசல்ட்டும் கண்டிப்பாக வந்துடும். அதுவும் ஒன்று இருக்குது. இன்னொன்று, அதை பற்றி இவங்க கவலையும் பட மாட்டாங்க. இவங்களுக்கு சேவை செய்கிறதுல ஆனந்தமாக இருக்குமே தவிர அதோடைய பலனை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. அதனால் அவங்க மனசொடைஞ்சு போக மாட்டாங்க. ஏன்னா சேவை செய்யும்போது செய்பவர் செய்விப்பவர் பாபான்ட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு செய்யும்போது அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஸோ அந்த ஊக்க உற்சாகம் பெரிய பெரிய மாயின் புயலையெல்லாம் பரிசாக மாற்றிடும். இல்லை, எனக்கு இந்த சக்தியை பரிசாக கொடுத்துட்டு போச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு தோணும். ஊக்க உற்சாகம் எப்படிப்பட்ட சோதனையையும் பிரச்சனையையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு அனுபவமாக வைக்கும். இல்லை, அதை நினச்சி நீங்கள் ஆனந்தம்தான் படுவீங்க. அப்போவே அது நடக்கும்போதே கூட உங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு கேமாக, பாபா 2 நாள் முன்னாடி சொன்னார் இல்லையா, அனைத்து சக்திகள் இருக்குது, துல்லியமாக ஹீரோ பார்ட்டு நடிக்கணும், அதுக்கு என்னென்ன முடிவு எடுக்கணும்னு மட்டும்தான் நீங்கள் நினைப்பீங்களே தவிர அழமாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு விளையாட்டாக அனுபவமாகும்னு பாபா சொல்லார். ஸோ அதே தான், அது அப்படி அனுபவமாகணும்னா ஊக்க உற்சாகம் இருக்கணும். ஸோ யார் அந்த மாதிரி அழிவற்ற ஊக்க உற்சாகத்தோடு எப்போவுமே இருக்கிறாங்களோ அவங்களத்தான் உயர்ந்த பிராமணர்கள்னு சொல்ல முடியும் இல்லையா. ஸோ நம்ம பிராமணர்கள், ஆனால் உயர்ந்த பிராமணர்களா? உயர்ந்த பிராமணன்னா எப்போவுமே குஷி குஷியாக இருக்கணும், ஊக்க உற்சாகத்தோடு இருக்கணும், எதை கண்டும் மனசொடைஞ்சு போகக்கூடாது, எதுவுமே கஷ்டம்னு ஃபீல் ஆகக்கூடாது, எதுவுமே விரக்தியாக அனுபவம் ஆகக்கூடாது, சதா ஆனந்த ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கணும். ஸோ அப்படி ஊக்க உற்சாகத்தோட ஆனந்தம்ன்ற ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் உண்மையான பிராமணர்கள்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, சுற்றி அமைதியற்ற உலகம் இந்த கலியுகம் இல்லையா, துக்கம் அசாந்தி தான். ஸோ துக்கம் அசாந்தின்ற துர்நாற்றம் வீசுது உலகத்தில். ஆனால் நீங்கள் அமைதின்ற அகர்பத்தியை ஏற்றி வைங்க, அந்த துக்கம்ன்ற அசாந்தின்ற துர்நாற்றம் போயிடும்ன்ற. ஸோ அதனால தான் உள்நோக்கு முகத்தில் இருந்தீங்கன்னா, நான் ஆத்மான்ற உணர்வில் மட்டும் இருந்தீங்க, பரமாத்மாவுடைய குழந்தைன்ற ஞாபகத்தில் மட்டும் இருந்தீங்க அப்படின்னாலே ஆழ்ந்த அமைதியை நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. இந்த அமைதி உங்களை சுற்றி இருப்பவர்களையும் அமைதிப்படுத்தும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.